என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் அவராக இருக்கிறார், 2 கூடிய ஜனாதிபதியாக இருக்கிறார். இவர் வக்கரமான என்ன ஆகும்? நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஏற்கனவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நல்லது சொல்லும் ஒரு ஜீவன் அது நான் மட்டும்தான். உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். காரணம் என்னென்னா, மகர ராசிக்காரர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கிறத நான் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பகையில் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்றவர் 3ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். மறைந்த சனி பகவான் என்ன செய்கிறார்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பாங்க. 3ஆம் இடத்திலே சனி பகவான் மறையும் பொழுது மறைந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? வக்கரமாகிறார். ஸோ மறைவதே ஒரு ப்ராப்ளம். அவர் வக்கரமானார் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மறைந்த பின்பு வக்கரம் என்னும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடுது. ஆக இப்போ சனி பகவானுடைய வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை 2 கூடையவன் வக்கரமாகிறார். அப்போது பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதை இருந்தாலும் பெரும் பணம் வருகின்ற நேரமும் இதுதான். ஏன்னா அவர் தான் 2 கூடிய 3இல் மறைந்து வக்கரமாயிட்டார் இல்லையா? அப்போ பழைய சொத்துக்கள் வரும். பழைய எங்கேருந்தாவது நீங்கள் வர வேண்டிய பணம் வந்து சேரும். சார், நான் சதீஷ்னு ஒருத்தன்ட்ட கொடுத்தேன் சார், ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்தேன், எங்கேயோ ஓடிவிட்டேன் சார், அதனால் கவலைப்படாதீங்க, அவர் உங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்துடுவார் போன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பணம் வரலைன்னா அந்த பணம்லாம் வரக்கூடிய நேரம் இது. ஏன்னா 3ஆம் இடத்து சனி பகவான் 3, 4, 5ஐ பார்க்கிறார். 3இல் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு 9ஐ பார்க்கிறார், 12ஐ பார்க்கிறார். இப்போ 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். நண்பர்களே, மகர ராசிக்காரங்க யாராவது இன்ட்ரோடே மாதிரி, ஷேர் மார்க்கெட் மாதிரி, கமோடிட்டி மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அடி தூள் சூப்பராக இருக்கும், நல்லா வருவீங்க. அதே மாதிரி வந்து 3, 4, 5ஐ பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் என்பது குழந்தை. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை சார், ஐவிஎஃப் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, ஐயுஐ பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, குழந்தை பிராப்தியே எனக்கு பயமாக இருக்குது. நண்பர்களே, முன்னொரு காலத்தில் சும்மாவே வந்து பச்சை பயிறு சாப்பிடுங்க, கடலைக்கொட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த டாக்டருங்க தான் இவங்கெல்லாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை இல்லைன்னா போன உடனே என்ன சொல்லிடுறாங்க? ஒய் நாட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி உடனே பிடிச்சி போட்டுறாங்க. அது ஐவிஎஃப் நல்லபடியாக பண்ணாலும் பரவாயில்ல, 3-4 லட்சம் செலவு பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நிறைய பேர் இன்றைக்கி அதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தை இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இறை வழிபாடு செய்ய வேண்டும். கடவுள் அருளால் மட்டும்தான் இந்த குழந்தை பிறப்புங்கிறது சாத்தியமாகும். நம்ம யார் கையிலையும் கிடையாது. அப்போ 3, 4, 5 கூடியவனாக 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கன்ஃபார்ம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குருவுக்கும் சனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குருவாவது சொல்லிவிட்டு ஏதாவது சட்டத்தின் அடிப்படையிலே நான் முயற்சி செய்து பார்த்த வகையிலே அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ஆனால் சனி பகவான்கிட்ட பேச்சே கிடையாது. என் பையன் நீ தரணும், அடம் பிடிச்சி வாங்கி தருவார். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நேர்மையான ஒரு நல்ல மாற்றம் என்பது கிடைக்கும். சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் வரும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துக்குரியவர் 9ஆம் பார்க்கும்போது இது மட்டும் லைட்டாக ப்ராப்ளம். இந்த சனிக்கு வந்து யாரை பிடிக்காதுன்னா அப்பாங்கிற ஸ்தானத்தை பிடிக்காது. சனிக்கும் அப்பாவுக்கும் ஆகாது. அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுப்பார். அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. ஹெல்த்து அப்பா. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் அவங்கள கண்ணின் மணி போல் பார்த்துக்கோங்க. இல்லை சார், அமெரிக்காவில் நான் வந்து லூசிடானியா மாகாணத்தில் இருக்கேன், எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கெலாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அந்த லூசிடானியா மாகாணத்துலேயே இருந்துருங்க, திரும்பி வராதிங்க. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் அப்பாவை பார்க்குறத விட ஒரு பெரிய விஷயம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. தயவுசெய்து காரணம் சொல்லாதீங்க. அப்படி ஒரு காரணத்துக்காக நம்ம வேலை போனால் போட்டுன்னு நினைக்கணும். அப்படி தான் வேலை போனால் போட்டோம். அப்பா தான் முக்கியம். வாழ்க்கையில் ராமா ஸ்டோரிஸ்னு அது மாதிரி தான். ராமன் ஒரு காலத்திலும் தன் குவாலிட்டியை இழக்கலாம்பாங்க. அந்த மாதிரி டோன்ட் லூஸ் யுவர் குவாலிட்டி ஆல்வேஸ். எப்பயுமே இதை நான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக எடுத்துக்கோங்க. மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆபத்து, தர்மத்திற்கு ஒரு பிரச்சனை, உங்கள் சொத்தர்மம் நீங்கள் பண்ண வேண்டிய தர்மத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கான எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல பண்பு, இறைவன் இருக்கின்ற பண்பு. அதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்க. அப்பாவோட லாஸ்ட் மினிட்ஸ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கெல்லாம் எங்கே சார் இருக்கிற பிஸியில் அப்பாவை பார்க்குற நேரம் இருக்கா? ஆஹா, அப்படி இருக்கிற வேலைகளில் எல்லாத்தையும் பிடுங்கி விட்ருவார் கடவுள். என்னென்னா சில விஷயங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்பாவுக்கு முடியலன்னா போய் பார்க்கணும், அது அவங்க வேலை.
தட் யூ நீட் டு டூ. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன். தர்ம கர்ம காம ரக்ஷெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கர்மங்கிற இடத்துல தான் பிரச்சனைகளே வரும். இந்த கடமையை செய்ய தவற விடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக சனி பகவான் 12 பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் பண்ணுற மூடெலாம் வரும். காதல் செய் அப்படி ஒரு படத்தில் அரையன் 302 வர மாதிரி பஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு அப்படி சென்னையை சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி எதையாவது ஒன்று உங்களுக்கு ஒரு டூர் போகணுன்னு ஆசை வர்றது எல்லாம் ஏற்படும். வாழ்க்கையில் கீழே விழுற கொஞ்சம் நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க. வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேர்ந்தெடுவங்க. நிறைய ஒர்க் பண்ணுங்கள். உடம்பு எப்போ டயர்டாகுதோ டூர் போய் கிளம்பிடணும். டூர்னால் வெளியே போகிற டூர் மட்டும் கிடையாது. பக்கத்து தெரு 2 தெரு சுற்றிட்டு வந்தாலும் அது பேர் டூர் தான். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நல்லா தூக்கம் வரும். உடம்பை ஹெல்த் கான்சியஸாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது, அப்புறம் என்ன ஸ்வீட்டடு கொண்ட. மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னங்கிறத பார்க்கலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோட நான் 10-15 வருஷம் வாழ்ந்திருக்கேன். உலகத்தின் எந்த நாடுகளில் நீங்கள் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்காக ஒரு மலர் செண்டுகளை தூக்கிட்டு வந்து நான் ராம்ஜி வந்திருக்கேன். ஐயா மாடிப்படி மாது வந்திருக்கேங்கிற மாதிரி நான் ராம்ஜி வந்திருக்கேன். நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இப்பயே சொல்லிட்டேன். என்னுடைய உரிமையான ஒரு கோரிக்கை. காரணம் என்னென்னா, உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன தரப்பு? ஏற்கனவே நம்ம ஆள் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு சனி பகவான். போனால் போகிறார் சார், விடுங்க சார், அவர் வக்கரமாயிட்டார்ல. நிறைய பேருக்கு பலன்கள் தெரியாமல் என்ன பண்ணுறாரு, ராசிநாதன் வக்கரமாயிட்டார், உடம்பு செல்லாமல் போய்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஏற்கனவே ஒரு 3ல் மறைஞ்சிட்டாரு. மறைந்தவன் தான் வக்கரமாகறான். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். அப்போது 3ஆம் இடத்துல மறையும் பொழுது 3ஆம் இடத்துல இருக்கின்ற சனி 3, 4, 5 பார்க்கிறார். 5னா என்ன? 5னா உங்களுக்கு புத்திரஸ்தானம், யோகஸ்தானம். 5 பார்த்து விட்டார். நம்ம இப்போது என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜிட்ட நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்க? ஐயா எனக்கு வெளிநாடு போகிற யோகம் இருக்காங்களா ஐயா? நம்ம என்ன கேட்போம்? ஐயா எனக்கு திருமண யோகம் இருக்கா, குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கு. யோகம்னா என்ன நினச்சிங்க? எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. இப்போ தான் அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது. சில பேருக்கு தான் சில யோகம் வரும். சில பேருக்கு நடக்குது, முடியுது அவனால், சில பேருக்கு முடியல. நமக்கு ஒன்றே முடியல. நான் பொதுவாக சொல்கிறேன். கார் வச்சுருக்கேன் சொல்கிறேன், 2 கார் வச்சுருக்கான், முடியுது. நமக்கு ஒரு காரே முடியல. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்க முடியும் சார், உங்களால் முடியும். குருஜி நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறது காரை பற்றி பேசுகிறேன். 2வது கார் வாங்க போகிறீங்க, 2வது குழந்தை பிறக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே அடி தூள் பண்ண போகிறீங்க. ஆனால் 5ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? வராத கடன். அப்பா சதீஷ் நீ இங்கே தான் இருக்கியா? ஐயா 2022 காண போனாங்க ஐயா, 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் கிடச்சிருக்கான். அவனே உங்கள்கிட்ட வந்து உங்கள் பணத்தை வாங்கிட்டு போன நாள்லேருந்து எனக்கு நிம்மதியாக போச்சு, நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி தந்துடுறேன். என்னடா நம்ம வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குது, அதிசயங்கள் நடக்கும். சனி பகவான் தருவார். 9ஆம் இடத்தை பார்க்க. 9னா என்ன? 9னா பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்ததாக 12ஐ பார்க்கிறார். 12 என்பது என்ன? விரயஸ்தானம். விரயத்தை சனி பார்க்கிறார். சனி பார்க்கும்போது சுப விரயங்களாக தருகிறார், மங்கள விரயம். சார் ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. செலவெல்லாம் செலவல்ல. நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தோம், ஆச்சு உங்களுக்கு 2 லட்சம் ஆயிடுச்சு, ஓகே, இது செலவா? கிடையாது. அதில் ஒரு காதல் இருக்குது, அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நாளைக்கு முதல்ல நமக்கு ஆபத்துனா அந்த நகை தான் நம்மளை காப்பாற்ற போகுது. இன்னொன்று அதெல்லாம் கூட விடுங்க, அவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாங்கல்ல அன்றைக்கி ஒரு நாள், அதுதான் பெரிய விஷயமே. மிடில் கிளாஸ் நம்மளை பாரு சாதாரண நாட்களுக்கு சந்தோஷம் என்ன? 12ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தங்கச்சிக்கு கல்யாணம் சார், எங்கள் அப்பாவுக்கு பீமரை இது சொல்கிறோம்ல 60ஆம் கல்யாணம் பண்ண போகிறேன், இதெல்லாத்த விட வாழ்க்கையில் வேறு என்ன சந்தோஷம் இருக்குது சார்? சிம்பிளாக ஒரு பக்கத்தில் இருக்கிற மினி ஹாலில் தான் ஒரு 10,000 ரூபா வாடகையில் தான் சார் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன். இப்போ அதனால் என்ன சார் கெட்டு போச்சு? ஒரு 10 பேர் வந்து எங்கள் அப்பா விஷ் பண்ணாங்கல்ல, அது போதும் சார் எனக்கு. வாழ்க்கையில் நிறைவு தான் முக்கியம். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கானா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் நிறைவு. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது தான் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு முறை செய்கிறீங்க, அவங்க வீட்டை போய் பார்க்குறீங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணுறீங்க, குழந்தை கழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போடுறீங்க, ஒரு ஏதோ ஒன்று அந்த மாதிரி என் சக்திக்கு என்னால் முடியுமோ அதை நான் பண்ணுறேன், பெரிய மனுஷனாக போகிறீங்க. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு சனி தரும் முதல் ஜாக்பாட்டுன்னா 3 ஜாக்பாட்டுகளை மகர ராசிக்காரர்களுக்கு தருகிறார். முதல் ஜாக்பாட்டாக குழந்தை கொடுக்குறார், யோகத்தை கொடுக்குறார். 2வது ஜாக்பாட் என்ன பண்ணுறாரு? 9ஐ பார்க்குறார், அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார். இதில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் அவ்வளோ நல்லவரெலாம் ஒன்றும் கிடையாது. அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு அப்படியே விரோதி. இப்போ 5ஆம் 9ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது என்ன ஆகிடுது? அவருக்கு அப்பா கொஞ்சம் லைட்டாக உடம்பு செல்லாமல் போகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 12ஐ பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் சுற்றுலா போகிறீங்க. நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒய்ஃபை ஏமாற்றிட்டு ஊட்டி போகிறோம், சந்தோஷம், பேச்சுலர் பார்ட்டி.
ஒரு 4 பசங்களோட போகிறீங்க. நம்மால் அப்போ தான் ஒரு ஆள் எடுத்து ஸ்டேட்டஸில் வைப்பான். என்ன, ஐயோ நான் மறந்துட்டேனே, உன் ஒய்ஃப்ட்ட என் நம்பர் இருக்குடா, பார்த்துட்டாங்கடா, ஸ்டேட்டஸை மாட்டிக்கிட்டோம்டா. அது மாதிரிலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஃபன் பண்ணணும்னு தோணும். பசங்களோட எங்கேனா ஜாலியாக போகணும், வெளியே போகணும், போங்க, எல்லாம் என்ன வேணால் பண்ணுங்கள். வெளியிலையாமல் பார்த்தீங்க, நான் சனி பகவான் 12ஆம் இடத்தை வெளிப்படுத்தி விடுவார். அதான் பிரச்சனை. 12ஆம் இடம் என்பது இல்லற சுகம். 12ஆம் இடம் என்பது அதெல்லாம் பேச்சுலர் பண்ணுவான் சார், நமக்கு 45 வயசு ஆச்சு, வேறு வழி கிடையாது, எங்கே போனாலும் ஒய்ஃபுக்கும் கூட்டு போய் ஆகணும், போங்க, வேறு வழி என்ன, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் வெளிநாடுகளுக்கு செல்லுங்க, வெளியூர்களுக்கு செல்லுங்க, உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஒரு 6 மாதம் தான் உங்களுக்காக செலவு பண்ணுற மாதம். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 3 ஜாக்பாட். ஒன்று என்ன, யோகம், பணம் வரப்போகுது. 2வது 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம் வரப்போகுது. 3வது உங்களுடைய சுகம், உங்களுடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வாய்ப்பு, அடி தூள் 100க்கு 95 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகு ஆகட்டும், கேது ஆகட்டும், சனி ஆகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம், இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பிச்சு இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை x2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே, இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து, எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி,
அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.